நம்ம இன்னைக்கு நம்ம வேத பகுதிகளை 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திற்கு நம்ம திருப்ப போகிறோம். நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீங்க, நம்ம சாமுவேல் புத்தகத்தை நம்ம ஒவ்வொரு சாப்டராக நாங்கள் மெடிடேட் பண்ணி வந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வேத பகுதி 1 சாமுவேல் 7வது அதிகாரம். இந்த 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் 2 விஷயங்கள் உண்டு. அந்த 2 விஷயங்களை இன்றைக்கு உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுறேன். நிறைய சமயம் நம்ம பைபிளை நம்ம படிக்கும் பொழுது அதில் சில விஷயங்கள் இருக்கும், ஆனால் அது நம்ம கண்களுக்கும் நம்மளுடைய மனதிற்கும் அது காணாத விஷயமாக அநேக நேரம் மறைந்து போகிறது. இன்று நம்ம பைபிள் பார்ட்ஸை வாசிக்கும் பொழுது ஒரு பாட்டை வாசித்தோம் மத்தேயு புத்தகத்திலிருந்து. ஒவ்வொரு கிறிஸ்டியனுக்கும் அந்த பகுதி அடிப்பட்ட ஒரு வசனமாக இருக்கிறது. இட்ஸ் a foundational verse for every Christian. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவரிடத்துல எது பிரதான கட்டளை என்று கேட்ட பொழுது ஆண்டவர் கொடுத்த பதில் தான் நம்ம இன்னைக்கு படிச்ச அந்த புக் ஆஃப் மேத்யூ. அவர் சொல்லியிருக்கிறாரு, ஃபண்டமெண்டலி அவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவரை முழு இருதயத்தோடு பலனோடு நம்ம நேசிப்பது தான் ஃபர்ஸ்ட் கட்டளையா. அதுக்கு ஏற்று ஆண்டவர் சொல்வார், and the second command is to love your neighbor as yourself. இந்த கட்டளை ஆண்டவரிடத்திலிருந்து வந்த ஒரு கட்டளை. ஆண்டவர் நம்ம பைபிளில் பார்க்கும் பொழுது அவருக்கு சில கேரக்டர்ஸ் உண்டு. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவருக்கும் சில கேரக்டர்ஸ் உண்டு. இந்த பைபிளில் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ரம் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஜெனசிஸ்ல இருந்து ரெவலேஷன்ஸ் வரை அந்த கேரக்டர்களை நீங்கள் ஒவ்வொரு முறையாக அது ரிவீல் பண்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. கேரக்டர் ஆஃப் காட்ன்றது ஒரு மாறாத ஒரு கேரக்டர். ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லுவோம்ப்பா நீங்க மாறாதவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சொல்லும் பொழுது அது ஒரு ப்ராமிஸை பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம், எனக்கு நீங்க மாறாதவராக இருப்பீங்க. ஆனா மாறாத தேவன் அவருடைய கேரக்டர்லையும், இந்த கேரக்டரை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சு பாருங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட் அமங்ஸ்ட் தி ப்ராஃபட் தீர்க்கதரிசிகள் நடுவில் நியூ டெஸ்டமெண்ட் காஸ்பல்ஸ் வரை ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் அந்த ஆண்டவருடைய கேரக்டர் யார் என்று அந்த இன்ஸ்டன்ஸ்ல வெளியே. அதே போலதான் 1 சாமுவேல் 7லையும் ஆண்டவருடைய ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் வெளிப்படுது. அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, in 1 சாமுவேல் chapter 7 verse 3ல ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை நம்ம ஈஸியா மிஸ் பண்ணிடலாம் டீட்டெயில் போகும் பொழுது. பட் அந்த வசனத்துல தான் ஆண்டவருடைய ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் விளங்கும். நான் தமிழில் படிக்கிறேன். 1 சாமுவேல் 7:3. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தாரை யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் இது வரவீர்கள் என்றால் அந்நிய தேவர்களையும் அஸ்திரோத்துகளையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இதயத்தை கர்த்தருக்கு நேராக அவரை ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னு அந்த வசனத்தில் போட்டிருக்கேன். 1 Samuel 7:3 இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கேன். And Samuel said to the whole house of Israel, if you are returning to the Lord with all your hearts, then rid yourself of the foreign gods and the Ashtoreths and commit yourselves to the Lord. Serve him only and he will deliver you from the hands of the Philistines. Samuel ஆண்டவரை அறிந்த ஒரு நபராய் இருக்கிறார். நம்ம சாமுவேல் புக் ஆஃப் 2ல நம்ம பார்த்தோம் எப்படி ஆண்டவர் சாமுவேலை தேர்ந்தெடுத்து அவருடைய டாபர்னாக்கிளிலே அவருடைய காரியங்களை சொல்லி கொடுத்து வளர்ந்த ஒரு மகன் தான் சாமுவேல். சாமுவேல் இடத்துல ஆண்டவருடைய கேரக்டர் நன்றாக தெரிகிறது. அவர் சொல்றாரு, நீங்கள் ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவீர்கள் என்றால் முழு இருதயத்தை ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். That is what the verse 3 says. It says, with all of your heart you have to return. அது மட்டுமல்ல, அதே வசனத்தை சொல்லியிருப்பாரு, அவரை ஒருவருக்கே ஆராதனையை செலுத்துங்கள் அப்படின்னு அந்த வசனத்துல போட்டு. It says, only the Lord deserves the praise and the glory. So அந்த வசனம் நீங்க எடுத்தீங்கன்னா, நம்ம புக் ஆஃப் மேத்யூல நம்ம படித்தது ஆண்டவர் சொல்லியிருந்த பொழுது எது பிரதான கட்டளை என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்ல, பிரதான கட்டளை நீங்க என்னை முழு இருதயத்தோடு நீங்க நேசிக்கணும். ஆண்டவருக்கு முன்பாக வேற யாருமே, there should not be anyone in priority in the eyes of the Lord. அந்த புக் ஆஃப் மேத்யூல நம்ம படிச்சது மேத்யூ 22:34-40. ஆண்டவர் இடத்துல பரிசேயர்கள் அந்த கேள்வியை கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த பதிலை சொல்றார். நீ ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நீங்க ஆராதிக்கணும். ஆண்டவருக்கு நீங்க அன்பு செலுத்தணும். What God actually does there, Jesus Christ does there, he is actually quoting from the Old Testament. உபாகமம்
6:4-5 ஷம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஜபம் இருக்கு. இந்நாள் வரை யூத மக்கள் வந்து அந்த ஷம்மான்ற ஒரு ஜபத்தை வந்து அவங்க ஒரு பேப்பர்ல எழுதி அவங்க வாசப்படியில கட்டி வைத்திருப்பாங்களாம். அந்த உபாகமம் 6:4-5 வந்து அதுல சொல்லியிருக்கிறது வந்து, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். the same principle, he is the only true God. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி. What Jesus was quoting in the New Testament, in the book of Matthew, was actually from Deuteronomy 6:4-5. அதுதான் ஆண்டவர் அதில் சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ சாமுவேல் 1:7 ஒரே ஒரு வசனத்தை நம்ம பிக் பண்ணி அந்த வசனத்தோட ஒரு பிரதானத்தை உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். I've drawn your attention to the fact that within Samuel 1:7 there is a fundamental verse which is fundamental to Christianity. அதாவது ஆண்டவரை முழு இருதயத்தோடு நேசிப்பது, ஆண்டவரை மற்றும் நேசிப்பது அப்படின்னு ஒரு ஃபேக்ட் வந்து இதுல போட்டிருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையில சாமுவேல் இஸ்ரேல் மக்களை நோக்கி இந்த கட்டளை கொடுக்கிறார் என்றால், அவர்கள் வந்து பிலிஸ்தீனியர்கள் அவரிடத்துல வந்து போர் எடுத்து மிகுந்த கஷ்டப்பட்டு மிகுந்த பாரத்துடன் தவித்து கொண்டிருக்கிற காலத்து நேரத்தில் சாமுவேல் இஸ்ரேல் மக்களை நோக்கி அதை சொல்லுவாங்க. அந்த நீங்க verse 2 படிச்சீங்கன்னா அதுல சொல்லியிருக்கோம், அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார். தேவனிடத்துல சில சமயம் நம்ம ஜபங்களும் புலம்பலாக மாறிக்கொண்டிருக்கிற சிச்சுவேஷன்ஸ் உண்டு. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்ககிட்ட நான் லேர்ன் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா, உங்களிடத்துல நான் ஒரு கேள்வியை வைத்திருக்கிறேன். நீங்க எல்லாரும் கிறிஸ்தவ பிள்ளைகள், நீங்க எல்லாரும் ஆண்டவரை நினைத்திருக்கிறீங்க. உங்களிடத்துல நான் வந்து நின்று ஆண்டவரிடத்துல நீங்க திரும்பி வாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா என்னிடத்துல நீங்க கோவித்துக் கொள்வீங்க. நான் தான் ஆண்டவரிடத்துல தான் இருக்கிறேனே பிரதர், என்னை திருப்பி ஆண்டவரிடத்துல நீங்க அழைக்கிறீங்களே, என்னை வந்து நீங்க ரொம்ப தாழ்மையாக எடை போட்டுட்டீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் அந்த கேள்வியை நான் திரும்ப உங்களிடத்துல நான் கேட்கிறேன். நான் கேட்கிற கேள்வி வந்து, ஆண்டவரை முழு இருதயத்தோடு நீங்க நேசிக்கிறீங்களா? Is it true that you love the Lord Christ with all of your heart? முதல்ல அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்பாக முழு இருதயத்தோடு நேசிப்பது என்றால் என்னன்னு நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். முழு இருதயத்தோடு நேசிப்பது என்றால் என்ன? முதல்ல அதை நம்ம புரிந்து கொண்டாதானே அதன் பிரகாரம் ஆண்டவரை நம்மளால நேசிக்க முடியும். ஸோ முழு இருதயத்துடன் ஆண்டவரை நேசிப்பது எப்படி அப்படின்ட்டு உங்களிடத்துல நான் கேட்டேன் என்றால் அதற்கு நீங்க என்ன விடை கொடுப்பீங்க? ஆண்டவரை முழு இருதயத்தை நேசிப்பது தான் பிரதான கட்டளை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவராக இருக்கிற நம்ம முழு இதயத்தோட ஆண்டவரை நேசிப்பது என்னவென்று அறியாமல் இருந்தால் அது வந்து சாத்தியமா? உங்களுடைய இருதயங்களில் அந்த கேள்விக்கு உங்களால விடை தர முடியுமா? எனக்கு நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன், ஆண்டவரை முழு இதயத்தோடு நேசிப்பது என்னவென்றது நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் இந்த மத்தியான வேளையில அந்த கேள்விக்கு உங்களால பதில் கொடுக்க முடியும்? அந்த கேள்விக்கு உங்களால பதில் கொடுக்க முடியவில்லை என்றால் எனக்கு தெரியாது. ஹவு இஸ் இட் தட் ஐ ஷுட் லவ் த லார்ட் மை காட் வித் ஆல் மை ஹார்ட் இருந்தீங்கன்னா அப்போ உங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நீங்க இன்னும் ஆண்டவரிடத்தில் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றது தான் அர்த்தம். உங்களை நான் பீலிட்டில் பண்ண விரும்பல, பட் உங்களை வந்து ஐ வாண்ட் யூ டு ட்ரா யுவர் அட்டென்ஷன் டு த ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் மீனிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லவ்விங் த லார்ட் வித் ஆல் ஆஃப் யுவர் ஹார்ட். நம்ம சயின்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்கிறாங்க. ரிசர்ச் அண்ட் சயின்ஸ்ல வந்து புதிய காரியங்கள் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு காரியம் இருக்குது, இதுவரை அவங்களால கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரியம் உண்டு. அநேக காரியம் உண்டு, அதுல ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். அது என்ன காரியம்னா, இங்கிலீஷ்ல கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது they can explain the human body, மனித உடலும் அது எப்படி செயல்படுகிறது என்று அவங்க நன்றாக அறிந்திருக்கிறாங்க. நம்ம மூளை எப்படி செயல்படுது, நம்ம இருதயம் எப்படி செயல்படுது, நம்ம கிட்னி எப்படி செயல்படுது, எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து சயின்ஸுக்கு வந்து அது தெரியாது. they are not able to explain that. இப்போ நீங்கள் 1 Samuel 24:1-7 நம்ம படித்தோம்னா, நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். The men said, "This is the day the Lord spoke to me when he said to you, I will give your enemies into your hands for you to deal with as you wished." Then David crept up unnoticed, cut off the corner of Saul's robe.
இந்த இன்ஸ்டன்ஸ்ல என்னன்னா, திஸ் பார்ட் ஆஃப் சாமியல் 1 சாமியல் 24 1 சாமியல் 24:4 பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்சிடென்ட் இருக்கு. டேவிடோட கரத்தில் ஆண்டவர் சாலை கொடுத்ததை போல ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல தான் அவர் டேவிடோட ஆட்கள் சொல்வாங்க, திஸ் இஸ் த டே த லார்ட் ஸ்போக் ஆஃப் when he said to you. அவங்க சொல்றாங்க, இந்த நாளை குறித்து தான் தாவீதே உன்னிடத்தில் ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார்னா, I will give your enemies into your hands. உன்னுடைய எனிமிகளை உன்னுடைய கரத்தில் நான் கொடுப்பேன். If you and you can deal with it as you wish. Very next verse 1 Samuel chapter 24 verse 5. Afterwards, இது எப்போ afterwardsனா, David goes and cuts off the tip of Saul's garment. சாலோடைய வஸ்திரத்திலிருந்து ஒரு துண்டை வெட்டி எடுத்த தாவீது உடனடியாக அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, afterwards David was conscience stricken. அந்த conscience stricken என்ற வார்த்தை தான் உங்களோட வந்து I want to draw your attention. சாலோடைய வஸ்திரத்தில் ஒரு நுனியில் இருக்கிற ஒரு துண்டை வெட்டின டேவிட் வெட்டினதுக்கு பிறகாக அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாராம் அதை வெட்டினதுக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, 6வது வசனத்தில் போட்டிருக்கு, he said to his men, the Lord forbid that I should do such a thing to my master, the Lord's anointed, and lay my hand on him, for he is the anointed of the Lord. அவர் சொல்ற காரியம் என்னன்னா, சால் ராஜாவை தேர்ந்தெடுவர் என் ஆண்டவர். என் ஆண்டவர் தான் சால் ராஜாவை ராஜாவாக நியமித்தவர். ராஜாவாக நியமித்து என் ஆண்டவரை அவருடைய டிசிஷனுக்கு எதிர்க்காக எப்படி நான் சாலுக்கு நான் அவரை முதல்ல கொலை செய்ய முடியும், இரண்டாக அந்த நபரை நான் எப்படி இன்சல்ட் பண்ண முடியும் அப்படின்னு தாவீது ராஜா வந்து வருத்தப்படுறாராம். சால் வந்து தாவீதோட கரத்திலே வந்து விழுற சிச்சுவேஷன். சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க, இந்த நாளை தான் குறித்து ஆண்டவர் உன்னதத்தில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், இதுதான் போய் வந்து சாலை நீ விழுத்து அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பண்றாரு, ஒரு டிப் ஆஃப் த கார்மெண்ட்டை தான் அவர் கட் பண்றார். ஆனாலும் அதுலயும் அவர் வருத்தப்படுறார். சொல்றார், இவர் மேல் என் கருத்தை நான் வைக்க மாட்டேன், ஏனால் கர்த்தரால் அபிஷேகப்பட்ட ஒரு மனிதன். அடுத்த வசனம் 1 Samuel 24:7. With these words David sharply rebuked his men and did not allow them to attack Saul, and Saul left the cave and went on his way. So இந்த சூழ்நிலைங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே டேவிடோட எனிமியை அவர் கரத்துல கொடுத்த போல ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை வந்து சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க, டேக் தி சிச்சுவேஷன், நீ போய் சாலை வெளுத்து நீ ராஜா ஆகி விடலாம் அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்களா தாவீது ராஜா கிட்ட சொல்றாங்க. எதை வைத்து சொல்றாங்க? ஆண்டவருடைய பிராமிஸை வைத்து சொல்றாங்க. ஆனா தாவீது ராஜா verse 5ல போட்டிருக்கு, அவர் கான்ஷியன்ஸ் ஸ்ட்ரிக்கனா இருந்தாராம். அவருடைய இருதயத்தில் ஏதோ ஒன்று சொன்னது, நீ செய்வது தவறு என்று. அந்த கான்ஷியஸ் ஸ்ட்ரிக்கன் அந்த இன்ஸ்டன்ட்டை வைத்து இந்த ஆண்டவரை முழு மனதோடு என்ன நேசிப்பதுன்னு உங்களிடம் நான் விளக்க நான் விரும்புகிறேன். எய்த்திஸ்ட் என்று நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்ல நாத்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுள் என்று இருக்கு இல்லை என்று நம்பிக்கொண்டிருக்கிற மக்கள். One of the fundamental pillars of atheism. Atheism உடைய அடிப்படையான ஒரு காரியம் என்னன்னா, ஆங்கிலத்துல மெட்டீரியலிசம் போட்டிருக்கு. அவர்களோட நம்பிக்கை என்னன்னா, இந்த உலகத்துல எதை நீங்க எடுத்தாலும், ஒரு மனிதனை எடுத்தீங்கன்னா, ஒரு மரத்தை எடுத்தீங்கன்னா, ஒரு மிருகத்தை எடுத்தீங்கன்னா, அது வந்து ஏதோ ஒரு மெட்டீரியல் இருந்து தான் உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு அவங்களோட நம்பிக்கை. இப்போ நம்மளோட எண்ணங்களும் ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதாவது there's no consciousness, ஆண்டவர் கிடையாது, நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களை வைத்து தான் நம்ம அசம்பிள் பட்டு வந்தோம் அப்படின்னு வந்து அவங்களோட ஒரு நம்பிக்கை. ஸோ மெட்டீரியலிசம் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் an atheist. இப்போ நான் வந்து சந்தோஷப்படுறது என் மனதில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஐ டூ நாட் கண்ட்ரோல் எனிதிங். நான் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு பீயிங் மாதிரி, ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் மாதிரி நான் வந்து அவங்க நம்புறாங்க. ஆனால் நீங்க தாவீது ராஜாவுக்கு நடந்த அந்த சூழ்நிலை, ஆண்டவர் முழு இதயத்தோடு என்ன நீங்க நேசிப்பீங்கன்னு சொன்ன ஒரு சிச்சுவேஷன், அது ரெண்டு வைத்து இந்த ஏத்திஸ்டோட மெட்டீரியல் பிலீஃப் வந்து மூணாவது வைத்து நான்காவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்து இந்த நாலுமே நம்ம கனெக்ட் பண்ண போறோம். கனெக்ட் பண்ணும் பொழுது முழு இதயத்தோடு ஆண்டவரை நேசிப்பது என்னவென்று நீங்க புரிந்து கொள்வீங்க என்று நான் நினைக்கிறேன். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆதி ஆகமம், இந்த புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 2:7. ஆதி ஆகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். அதுல ஆண்டவர் மனிதனை உண்டாக்குற ஒரு சிச்சுவேஷன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணில் மேல் உருவாக்கி. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, the Bible says that God creates man from the dust of the world. பூமியில் இருக்கிற மண்ணை வைத்து தான் உருவாக்குனாராம் அப்படின்னு. இப்போ ஏத்திஸ்டும் அதுதானே பிலீவ் பண்ணுறாங்க. we are material, இருக்கிற பொருளை வைத்து தான் நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகுது. இன்ஃபேக்ட் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா நம்ம பாடியில் வந்து எத்தனை கெமிக்கல்ஸ் இருக்குது, எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு சயின்ஸ் நல்லா அறிந்திருக்கு. நம்ம பாடி வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் தான். எவ்ரிதிங் தட் கோஸ் ஆன் இன் ஆர் பாடி இஸ் an electrical and a chemical process. இங்கே Genesis 2:7 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது பூமியில் இருக்கும் மண்ணை வைத்து உருவாக்கினாராம். பட் he doesn't stop there.
The last part of the வசனம் தான் கனெக்டிங் பார்ட். அதில் சொல்லியிருக்கு, ஜீவ வசனத்தை அவன் நாசியில் ஊதினார், மனுஷன் ஜீவமானான் அப்படின்னு போட்டிருக்கு. What God does, He takes the dust from the world and He creates man. That being that we are, which science can prove that we are a being created from the chemicals in this world. But God goes a bit further. ஆண்டவர் ஒரு ஸ்டெப் ஃபர்தராக போய் அந்த மனுஷனை மட்டும் கிரியேட் பண்ணி மட்டும் விடாம பைபிளில் சொல்லியிருக்கு, ஜீவ சுவாசத்தை அவன் நாசையில் அவர் ஊதினார் அப்படின்ட்டு. வாட் இஸ் த பாயிண்ட் ஐ am making? ஒவ்வொரு மனிதனும் அவன் கிறிஸ்துவனாக இருந்தாலும் அவன் கிறிஸ்துவனாக இல்லை இருந்தாலும், he is not just a material process, but he also carries this breath that God blows into us, which is life, which some people also say, சில பேர் சொல்லுவாங்க நம்ம தேவ சாயல்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணப்பட்டோம் அப்படின்றது. that soil comes to us through this breath. So what is the point I'm making in here? இப்போ தாவீது ராஜோட சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, அவன் கண் முன்னாக நிறைய ஃபேக்ட்ஸ் இருந்துச்சு. அவனுக்கு தெரியும் சால் அவரை கொல்லை போகிறார், சால் குகைக்குள்ளே வந்திருக்கிறாங்க. நினைத்தீங்கன்னா அவர் நினைத்தார்னா சாலை வந்து வீழ்த்தி அந்த சிச்சுவேஷன்லேயே தப்பு வைத்து he can become the king. அவருடைய இன்டலெக்ட் மனம் வந்து அவரிடத்துல சொல்லியிருக்கு, இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் லாஜிக் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா the mind is telling him to do certain things, but something else intervenes in that. வேற ஏதோ ஒன்று அது நடுவில் வந்து நீ செய்வது தவறு என்று அவனுக்கு உணர்த்துது. அதனால் வசனம் 5 நாங்கள் படிக்கிறோம். அது என்ன போட்டிருக்குன்னா, he was conscience stricken. So this consciousness which comes when you to know things which are not right in the eyes of God is what is linked to loving God with all of your heart. உன்னோட சூழ்நிலை நீங்க பார்க்கும் பொழுது எந்த சூழ்நிலை மனது இப்படி சொல்லு, this is right, that is wrong, this can be done, that can be done அப்படின்னு வந்து கிளாரிட்டி நம்ம கிட்ட இருக்கும், because our intellect tells us that. But when you add loving God with all of your heart, there is another dimension which draws you into different conclusions. இது வேற வசதியில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளை சிறு பிள்ளையை வேக்சின் போடுவதற்காக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கூட்டி, ஒரு தாய் ஒரு தகப்பனாக இருக்கும் பொழுது அந்த பிள்ளை அழப்போகிறது என்று நன்றாக நம்ம அறிந்திருக்கிறோம். We know if the child is vaccinated, the child is going to cry because it's not going to like the injection. இன்ஜெக்ஷன் கொடுக்குறது பிடிக்காது. ஆனாலும் நம்ம அந்த பிள்ளையை நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். ஓகேங்களா? ஸோ மனம் சொல்லுது வேக்சினேஷன் தேவை என்று, ஆனால் இருதயம் சொல்லுது அந்த வேக்சினேஷன் கொடுத்தா அந்த பிள்ளை அழுவும் அப்படின்றது. ஸோ யூ see the difference there. அதே போல் நம்ம இதில் வந்து நான் வந்து நிறைய மட்டன் சாப்பிடக்கூடாது, பிரியாணி சாப்பிடக்கூடாது, ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்கார் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஃபேக்ட் இஸ் யூ மஸ்டன்ட் ஈட் பிரியாணி பிகாஸ் யுவர் கொலஸ்ட்ரால் வில் இன்க்ரீஸ். ஆனால் பிரியாணியை பார்க்கும் பொழுது நீங்கள் அதை சாப்பிட்றீங்களா சாப்பிட்லையா, அது எங்கேருந்து வந்திருக்குது, where does that come from? So that is a desire that is in your heart. You like it despite what your mind is telling you, you like it, so you're having it. The point I'm making is this. நான் சொல்லுகிற பாயிண்ட் இதுதான் என் அன்புள்ள சகோதர சகோதரிகளே. ஆண்டவரை முழு இதயத்தோடு நேசிப்பது என்றால் நம்முடைய மனம் சொல்றதுல the points that our mind makes, going against them and doing something that our heart says is right is what means to love the Lord your God with all of your. சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது ஆண்டவரின் நிமித்தமாக நீங்கள் எப்போல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ண உங்களால் முடியுதோ அப்போ வந்து நீங்கள் ஆண்டவரை முழு இதயத்தோடு நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தமா. இப்போ அந்த கேள்வியை நான் திருப்பி கேட்கும் போது, ஆண்டவரை நீங்கள் முழு இதயத்தோடு நீங்கள் நேசிக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு விடை வந்து இட் இஸ் அ வெரி சிம்பிள் ஆன்சர். இன் ஆல் ஆஃப் யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ், எல்லா சூழ்நிலைகளும் எல்லா சிச்சுவேஷன்லையும் எல்லா நிமிடங்களையும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு நாளில் இருக்கிற ஒரு நிமிஷத்துலையும் எவ்ரி ஹவர் ஆஃப் த டைம் நீங்கள் ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கும் பொழுது அப்போ தான் யூ கேன் கன்க்ளூசிவ்லி சே தட் ஐ லவ் த லார்ட் மை காட் வித் ஆல் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் அதுதான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்குறார். ஆனால் நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து 8 மணி நேரம் நாங்கள் முடித்து இருந்தாலும் அந்த 8 மணி நேரத்தில் ஆண்டவருக்காக ஒதுக்குற நேரங்கள் வந்து ரொம்ப கம்மியான நேரங்கள். சில there are hours in our day when we do not even consider God. சில டிசிஷன்ஸ் நம்ம லைஃப்பில் எடுப்போம் வேலை ஸ்தலங்களில், அந்த டிசிஷன்ஸில் ஆண்டவர் இருக்க மாட்டார். யாருன்னா நம்ம பாஸ் வந்து நம்மளை திட்டுறாருன்னு வைங்களேன், அதுக்கு வந்து வேலை ஸ்தலத்தில் ரியாக்ட் பண்ணுறது வந்து வேறு மாதிரியே இருக்கும். நம்ம இதெல்லாம் இது நம்ம பண்ணுறோம் தானே. The point is, in all the time, in all of the circumstances, in all of the situations, God should be central in your life. That is when you can say that you love the Lord your God with all your heart. Amen. Hallelujah. Thank you Jesus. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அப்படி என்ன வந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம ஜபித்தோம் பயத்தை குறித்து நம்ம இன்னைக்கு நம்ம we prayed about it. இப்போ நம்ம வாழ்க்கையில்
ஆண்டவரை முழு இருதயத்தோடு நம்ம நேசிக்கிறவர்களாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில பயமே இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. யூ வில் திங்க் ஹவு கேன் ஐ லிவ் மை லைஃப் வித்வுட் ஃபியர். ஆனால் உண்மையாகவே ஆண்டவரை முழு இருதயத்தோடு நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து பயம் இருக்காதுங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து டவுட் இருக்காது. எத்தனை தடவை நம்ம டவுட் பண்ணுறோம், ஒவ்வொரு தடவையும் நம்ம டவுட் பண்ணுவோம். அந்த டவுட்ஸ் வரும்பொழுது யூ கேன் பி வெரி கன்க்ளூசிவ் தட் இட் இஸ் இம்பாசிபிள் தட் யூ ஆர் நாட் லவ்விங் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் ஆஃப் யுவர் ஹார்ட். சில சமயம் நம்மளுடைய சூழ்நிலையிலேருந்து ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஓடுற சுச்சுவேஷன் உண்டு. நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், என்னையும் இன்க்ளூடடு. சில சமயம் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தான்னு நம்ம அக்னாலேஜ் பண்ணுவோம். வி வில் அக்னாலேஜ் இது எனக்காக ஆண்டவர் செய்தார். அந்த ஆசீர்வாதம் நடைபெற்று கொண்டிருக்கிற காலத்தில் சில காரியங்களை நம்ம கருத்தில் நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, அவர் அதை கொடுத்து முழுமையாக முடிக்கிறதுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்போம். எத்தனை பேர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஓ இது எனக்கு தேவன் இதை தந்தார், ஆனால் அதுக்கப்புறம் உடனே பயம், இது மாதிரி இப்படி ஆயிடுமா, will it change this way, will the circumstance go this way. அப்படி எத்தனை தடவை நம்ம வாழ்க்கையில அந்த சூழ்நிலைகள் நம்மள இடத்துல வந்திருக்கு. ஆசீர்வாதத்தை நம்ம அக்னாலேஜ் பண்றோம், but we don't let God enact all of the blessings. We jump in and we take control of certain of those blessings. நம்ம அதில் நம்மளோட கரத்தை அதில் வைத்து நம்ம அதை திசை திருப்ப நம்ம பார்ப்போம். எத்தனை பேர் இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கிறீங்க? நம்ம எல்லாரும் இதை நம்ம செய்திருக்கிறோம் தானே. இதே போல காரியங்கள் நம்ம செய்திருக்கும் பொழுது ஆண்டவரை நம்ம முழுமையாக நம்புவதில்லை. We do not believe God truly. Whenever fear stalks your heart, fear வருவது வந்து ஒரு natural response தான். Fear is a natural response, but when you dwell upon the fear, that is when the problem happens. பயம் வரும், நான் பயத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். I am not going to be afraid of this because the Lord my God is with me. I know of his promises என்று தைரியமாக நம்ம சொல்லிக் கொண்டிருக்க போது அந்த பயத்தை நம்மளால் வீழ்த்த முடியும். மனிதனுக்கு பயம் வருங்க, ஆனால் when you are able to stand boldly in the face of fear and say because my Lord is there with me, என் ஆண்டவர் என்னோடு இருப்பதனால நான் பயப்படேன், I will not be shaken என்று தைரியமா சொல்வது, it is another example of loving the Lord your God with all of your heart. Amen. Hallelujah. அடுத்ததாக ஒரே ஒரு வசனத்தை தான் நம்ம பிக்கப் பண்ணி நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்க போறோம். 1 Samuel chapter 7. It was a long time, 20 years in all, that the ark remained in Kiriath Jearim, and all the people of Israel mourned and sought after the Lord. 20 வருடமாக அந்த கர்த்தருடைய பெட்டி பிலிஸ்தீனியர் ரிட்டர்ன் பண்ணது போது இந்த கிரியத் ஜெயமேல் வந்து 20 வருஷம் அந்த பெட்டி இருந்ததாங்க. 20 வருஷமாக அந்த பைபிளை போட்டிருக்கு, they mourned and sought after the Lord. அந்த தருணத்தில் தான் சாமுவேல் சொல்றார் 3வது வசனத்தில், and Samuel said to the whole house of Israel, if you are returning to the Lord your God with all your hearts, then rid yourself of the foreign gods and the Astoreths and commit yourself to the Lord and serve him only. அந்த சிச்சுவேஷன்ல தான் அவர் சொல்றார். ஸோ என்ன பண்றாங்க இஸ்ரேல் மக்கள் வந்து, ஓகே நீங்க சொல்றது சரிதான் சாமுவேல், நாங்கள் வந்து எங்க பாவத்தெல்லாம் நாங்கள் வந்து அறிக்கை செய்கிறோம், இந்த வேறு தெய்வங்கள் எல்லாம் நாங்கள் வணங்கி கொண்டு இருக்கிற அந்த வேறு தெய்வங்கள் எல்லாம் நாங்கள் தூக்கி போட்டு ஆண்டவரை தான் நாங்கள் வணங்க போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு கன்க்ளூஷன் வந்து அவங்க வராங்க. வந்து என்ன பண்ணோன்னா சாமுவேல் சொல்லுவாங்க, சரி உண்மையால நீங்கள் மனம் திரும்ப இருக்கிறீங்களா, வாங்க நம்ம ஆண்டவர் முன்பாக நம்ம ஜெபம் பண்ணி ஒரு தகன பலியை நம்ம செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி சாமுவேல் வந்து எல்லா இஸ்ரேல் தேசத்தையும் அந்த இடத்திற்கு கூட்டு வந்து அவங்க கேதர் பண்ணுறாங்க. அதில் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு பாருங்க. Verse 5, then Samuel said, assemble all Israel in Mizpah, and I will intercede with the Lord for you. அவர் சொல்றார், எல்லாரும் மிஸ்பான்ற ஒரு இடத்திற்கு வாங்க, உங்களுக்கு நான் ஆண்டவர் இடத்துல நான் வேண்டிக் கொள்கிறேன். வசனம் 7, when they had assembled at Mizpah, they drew water and poured it out before the Lord. On that day they fasted and there they confessed. அவங்க அறிக்கை சொல்றாங்க, உபவாசம் பண்ணி அவங்க அறிக்கை சொல்றாங்க, செய்தது பாவம் என்றுதான். We have sinned against the Lord, and Samuel was the leader of Israel at Mizpah. ஸோ இதுதான் சூழ்நிலை தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த கடவுளத்தை பெட்டி வந்து அந்த மலை மேலே இருக்கு, அங்கே எல்லாரும் அசம்பல் பண்ணி உபவாசத்துடன் கன்ஃபஸ் பண்ணி நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே எங்களை மன்னிங்க அப்படின்னு ஆண்டவர் இடத்துல வந்து அவங்க கூக்குரல் விட்டு ஜபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் மீதியான அந்த சாப்டர் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இந்த பிலிஸ்தீனியர்கள் பார்க்குறாங்க இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க, இப்போ நம்ம இவங்களை தாக்கினோம்னா இவங்களை முழுமையாக நம்ம வீழ்த்தி விட முடியும் அப்படின்ட்டு அந்த இஸ்ரேல் தேசத்தை நோக்கி பிலிஸ்தீனியர்கள் போர் எடுத்து அவங்க வராங்க. இதில் போட்டிருக்கு, when the Philistines, verse 7ல, when the Philistines heard that Israel had assembled at Mizpah, the rulers of the Philistines came to attack them, and when the Israelites heard this, they were afraid because of the Philistines. ஸோ இங்கே பாருங்க, அவங்க ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிறாங்க, எங்க பாவங்களை நீங்க மன்னிங்க சுவாமி, நாங்க தவறு செய்தோம்
அப்படின்னு கூக்குரலிட்டு அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பிலிஸ்தீனியர்களை பார்த்து அவர்களை போர் எடுத்து தாக்கி கொண்டு வந்திருக்கிற சூழ்நிலையில் இல்லை கிளியராக போட்டிருக்கு, அவர்கள் பிலிஸ்தீனியர்களை பார்த்த பொழுது அவர்கள் பயந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் நின்று அவர்கள் ஜபித்து கொண்டு அவர்களுடைய பாவங்களை கன்ஃபஸ் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை நடுவில் போர் எடுத்து ஒரு பெரிய ஆர்மி வந்து அவர்களை அட்டாக் பண்ண அவங்கள சூழ்ந்திருக்கு. நம்மளுடைய பர்சனல் லைஃப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி இட் இஸ் நாட் அஸ் ட்ரமேட்டிக் அஸ் திஸ். இவ்வளோ ட்ரமேட்டிக்காக இல்லை என்றாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் ரொம்ப நன்றாக சென்று கொண்டிருக்கும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், சபைக்கு வருவோம், ஜபிப்போம், பாட்டு பாடுவோம், குடும்ப சூழ்நிலைகள் நன்றாக நடந்து கொண்டு இருக்கிறது, ஆண்டவரிடத்தை விடாமல் நம்ம ஜபிப்போம், வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பாஸ் பண்ணி கொண்டு இருப்போம். ஆனால் அந்த சூழ்நிலை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நம்மளை சுற்றி ஒரு புயல், நம்மளை சுற்றி ஒரு த்ரெட்டனிங் நேச்சர், நம்மளை சுற்றி ஏதோ ஒரு காரியம் வந்து நம்மளுடைய விசுவாசத்தை சீர்குலைக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வந்தது. நம்ம வாழ்க்கை எல்லாரும் வாழ்க்கையிலும் இது மாதிரி சூழ்நிலைகள் வந்துன்று. இன்னைக்கு சிஸ்டர் டெஸ்டிமனி ஷேர் பண்ணதே போல எல்லாமே நன்றாக போய் கொண்டு இருந்தது. திடீர்னு ஒரு சூழ்நிலை. அப்பொழுது ஆண்டவர் மேலே ஃபோக்கஸ் வைக்காமல் சூழ்ந்து இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம பார்க்கும் பொழுது சிஸ்டர் சொன்ன பிரகாரமே என்ன ஆயிடுவோம் தெரியுங்களா? விழுந்து போய் விடுவோம். விசுவாசத்துடன் நின்று கொண்டிருக்கிற நாங்கள் நம்ம அந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது, பயத்தான ஒரு சிச்சுவேஷனை பார்க்கும்போது, ஒருவேளை ஆண்டவர் இல்லையோ அப்படின்ற பயம், அதுதான் இங்கேயும் நடைபெறுகிறது. verse 10 சொல்லியிருக்கு, while Samuel was sacrificing the burnt offerings, the Philistines drew near to engage Israel in battle. அவர்கள் வந்து போர் எடுக்க வந்திருக்கிறாங்க. But that day the Lord thundered with a loud thunder against the Philistines and threw them into such panic. இங்க என்ன நடக்குதுன்னா, இஸ்ரேல் மக்கள் ரிப்பெண்ட் பண்ணார்கள், பாவம் செய்ததை அறிக்கை பண்ணியிருக்கார்கள். சூழ்ந்து ஒரு பெரிய புயலே அவங்களை தாக்கி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த சிச்சுவேஷன்ல இவர்கள் போர் எடுக்கிறதுக்காக எந்த ஆயுதங்களும் இஸ்ரேல் கிட்ட இல்லை. அவங்க வந்து தேவனை வணங்குவதற்காக தான் மிஸ்பா மலை மேலே அவங்க எழுந்து கொண்டிருக்காங்க. They do not have any weapons with them. But what happens, இந்த மக்கள் தேவனிடத்துல விசுவாசத்துடன் அவர்களோட சமூகத்தில் அவர்களோட பாவங்களை அறிக்கை கொண்டிருக்கும் பொழுது அந்த பிரச்சனையை யார் டீல் பண்றாரு? Who deals with the problem? God deals with the problem, not the Israelites. இதை கிளியரா போட்டிருக்கு. அந்த பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு பயம் வந்திருக்கு. ஆனால் the answer to the problem, the answer to the situation is not one that the nation Israel creates. இஸ்ரேல் மக்களால் அந்த சொல்யூஷன் வருவதில்லை. ஒரு பலத்த ஒரு சேனை, எவ்வளோ பெரிய ஒரு சேனை இஸ்ரேல் மக்களை அவங்களை சரவுண்ட் பண்ணி அவங்க வந்திருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல God intervenes and God causes a confusion amongst the Philistines. இதில் ரொம்ப நல்லா போட்டிருக்கோம். verse 10 நான் படிக்கிறேன். When Samuel was sacrificing the burnt offerings, the Philistines drew near to engage Israel in battle. But that day the Lord thundered with a loud thunder against the Philistines and threw them into such a panic. அவருக்கு மத்தியில் ஒரு பெரிய கன்ஃபியூஷனை வந்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். And they were rooted before the Israelites. The men of Israel rushed out of Mizpah and pursued the Philistines, slaughtering them all along the way to the point below Bethkar. என்ன நடக்குது? ஆண்டவர் அந்த சூழ்நிலையில இன்டர்வீன் பண்றார். அவர் இன்டர்வீன் பண்ணி ஒரு டெம்பரரி சொல்யூஷனை ஆண்டவர் கொடுக்கலைங்க. நீங்க அதே வசனத்தை நீங்க படித்தீங்கன்னா அதுல போட்டிருக்கோம் 1 சாமுவேல் 7. அந்த பேட்டிலுக்கு அப்புறம் முழுமையாக பிலிஸ்டியன் வந்து அழிக்கப்பட்டார்கள். நிறைய வருடங்களுக்கு they never threatened Israel after that. எப்பொழுது அதாச்சு? ஆண்டவரை முழு இதயத்துடன் அவர்கள் சீக் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஒரு புயல் அவர்களை தாக்கினாலும், அந்த புயல் அவங்களுக்கு மனதில் பயம் கொண்டு வந்திருந்தாலும் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில வந்து அந்த சிச்சுவேஷனை வந்து கடவுள் மாற்றார். மேக்கிங் சென்ஸ்? நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதே போலதான். நம்ம எப்பெல்லாம் நம்ம சூழ்நிலையை நல்லா இல்லாத சூழ்நிலை இருக்கும் பொழுது, பயத்தின் சூழ்நிலை இருக்கும் பொழுது, சில சமயம் நம்ம வாழ்க்கையில் நன்றாக செல்லக்கூடாத காரியங்கள் இருக்கும் பொழுது, எப்போ நம்ம ஆண்டவரை முழு இதயத்தோடு மனது இறங்கி ஆண்டவர் இடத்துல நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோமோ, அந்த தேடிக்கொண்டிருக்க அதே தருணத்தில் ஆண்டவருடைய கரம் மூவ் ஆகும். நம்ம எதை குறித்து நம்ம பயந்து கொண்டிருந்தோமோ அந்த பயத்தை ஆண்டவர் விலக்கி போட, வெறும் விலக்கி மட்டும் போட மாட்டாரு, ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவார். ஆனா இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை? ஆண்டவரை முழு இருதயத்தோடு அவரை நம்ம நேசிக்கும் பொழுதுதான் இது எல்லா